தலைமைத்துவத்திற்கு பொருத்தமற்ற அர்ஜுனா ராமநாதன் பெண் வேட்பாளர் விசனம். கருணா உள்ளிட்டோர் மீதான தடையை ஆராய விசேட குழு. மட்டக்களப்பு மாவட்ட அரசியல் பிரமுகர் அருண் தம்பிமுத்து அதிரடி கைது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழில் நிறுவ அமைச்சரவை அனுமதி. இந்தியாவில் இருந்து கொழும்பிற்கு வருகை தந்துள்ள விசேட பாதுகாப்பு குழு. ஊழல்வாதிகள் பலரின் முகவரியாக மாறப்போகும் வெலிக்கடை சிறைச்சாலை விமல் ரத்நாயக்க எச்சரிக்கை. மோடி இலங்கை விஜயம் போலீசார் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு. திருகோணமலையில் போலீசாரை வீட்டுக்குள் அடைத்து வைத்த சம்பவம் 6 கைது. மோடியின் இலங்கை விஜயம் ரணிலிடமிருந்து அனுர அரசுக்கு சென்ற அவசர எச்சரிக்கை. ராஜாங்கனையே சத்தாரதன தேரர் நீக்கம். அர்ஜுனா ராமநாதன் தலைமைத்துவத்திற்கு பொருத்தமற்றவர் என சக பெண் வேட்பாளர் ஒருவர் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அவர் யூடியூப்ல தான் பார்க்க வேண்டிக்கிற ஊடகத்துல நல்லாதேன்னு சொல்றாரு. அதை பார்த்து தான் தெரிய வேண்டிக்கிற கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணி கேட்கிறேன், தம்பி நாங்க விரவணும் இல்லோ விர தேவையில்லை இல்லையாக்கா நீங்க விர தேவையில்லைன்னு தம்பி எல்லாத்தையும் சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா என்னண்டா அந்த 12 மணி ரிஜெக்ட் டேட் முடியுது. 20ஆம் தேதி க்ளோசிங் டேட்ன்றது எங்களுக்கு தெரிய இல்லை. அப்ப 6 மணிக்கு யூடியூப்ல அர்ஜுனாண்ட யூடியூப்ல வருகுது பார்த்தா ரிஜெக்ட் சொல்லப்படுது. வலியாமன் ரிஜெக்ட் எனக்கு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி தலையில. அப்ப நான் என்ன உடனே இந்த தம்பிக்கு போன் எடுத்து கேட்கிறேன், என்ன தம்பி ரிஜெக்ட் சொன்னேன் என்னன்னா சொல்லல 7 மணிக்கு தான் நான் அறிகிறேன். அப்ப எடுத்து கேட்டா ஓமாக்கா ஃபைல் ஒன்றும் அங்கே கொடுபடை இல்லை, நாங்கள் யூஎஸ் கோர்ட்டில் கௌசல்யா 7:30 தங்களுக்கு வந்து நிற்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லுங்கோட்டு நாங்கள் 3 பேர் வலிகாம மேற்கு வடக்கு தென்மேற்கு 3 இதுல பொறுப்பா நின்றது. அவைய 3 பேரும் தாங்கள் யூஎஸ் கோர்ட்டில் காலை மேல இருந்து வெயிட் பண்ணினது. இவை 11:45 வரையும் வெறைய இல்லையா கூப்பிட வெறைய இல்லையன்றதும் தாங்கள் வந்து கட்டசியா ஒன்றும் செய்யலாம அந்த ஃபோமோல தாங்கள் எல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா 11:45 அடிக்கிற டாக்டருக்கு அடிக்க அவர் சொல்றாரு உங்க செய்றீங்க வாங்க கொண்டு 11 அப்ப நாங்க 11:45 போய் நீங்க என்ன செய்ய முடியும் அங்க கொண்டு போனா அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை. 12 மணிக்கிட்டே ஆச்சு. யூஎஸ் கோர்ட்டில இருந்து இப்ப கச்சேரிக்குள்ள போகவே 12 மணி ஆயிடும். அப்ப 12 மணி கொண்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் வேற பேசி போட்டு 3 பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன். இப்படித்தானே எங்களுக்கு பதில் சொல்லுங்க, இதை நான் சும்மா விட போறது இல்லையண்டு நான் டென்ஷன் ஆகி கட்டி போட்டு அவர் பிரகாஷ் என்றவர் வடமராட்சிக்கு இதா இருக்கிறார் கருத்துறை இதுல வேட்பாளராக இருக்கிறவர் அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ள கொண்டு வந்ததை வர்றேன். நீங்க நில்லுங்க நான் ஆட்கள் பெற்றாக்குறேன் சொல்றேன். நான் நம்ம நிக்க இல்லை எனக்கு வேணாம், எனக்கு வேற ஒரு இதுல நான் எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்கள் என்ன என் முகத்துக்கு போடுற ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக தான் இதுக்கு நிற்கிறேன். இல்ல நில்லுங்கோ ஆக்கள் இருக்கணும் நீங்க இதண்டாதீங்க நிக்கணும். நாங்க பார்த்தா ஒரு தரம் இல்லை அவருக்கு ஒரு தரம் அதுக்கு பிறகு போன் அடிக்கணும்ல நாங்கள் எடுக்க. அப்ப நான் என்ன செய்தேன்டா அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டேன். அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன். வெள்ளிக்கிழமை போய் அவ்வளவு அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது. இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்லை, அங்க உள்ளுக்கு போகாம இல்ல ரிஜெக்டும் இல்லை. ஃபைல் உள்ளுக்கு போனா தானே ரிஜெக்ட்னு சொல்லுவீங்க. கேட்டேன் நம்ம கடிதம் இதன் கொடுத்த நீங்களோ சொல்ற இல்ல ஏனண்டா அர்ஜுனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு 2-3 நாளைக்கு முந்தையே காசு கட்ட போன இடத்த அப்பளம் விளங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் இப்ப நீங்க உங்களோட தனி பேர்ல காசு கட்ட முடியாது, சுயேட்சை குழுவில் தான் இதோணும். அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல, உள்ளூராட்சி தேர்தல் இந்த சட்ட திட்டங்கள் வேறு. அப்ப அதால நீங்க கட்ட முடியாத காசு அப்ப 2 பேரையும் நிறுத்தி வச்சு வடிவ கௌசல்யாவையும் ராமநாதன் அர்ச்சனாவையும் வச்சு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அப்ப ராமநாதன் அர்ச்சனாட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு விளங்கப்படுத்துறீங்க, இந்த ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியும் கேள்வி கேட்கறீங்க. உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது எப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது எப்படி உங்களுக்கு வடிவா செய்ய முடியும். 4 நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு.
அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா? நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை ஒரு இடத்த கூப்பிட்டீங்களா? கூப்பிடல, திட்டமிட்டு ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறீங்க வெளியாமத்தை. நான் அப்படித்தான் சொல்றேன். நான் இன்றைக்கு வந்தது இந்த மக்கள் இவரை நம்பி இருக்கிற மக்கள். நான் எனக்கு 2 வாய்ப்பு கிடைச்சது. நான் அதை விட்டுட்டு இங்க வந்து இவையோட நின்றதுண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் நட்டினார் தான் மாகாண சபையில பெருவாரக்கா நீங்க இவரோட நில்லுங்க உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலும் 20 ஓட்டு நான் மக்கள் சொல்றதான் கேட்டு வந்தேன். ஆனா இன்றைக்கு அந்த மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. நீங்க ஏமாத்த நாங்கள் இனி நான் ஏமாந்துட்டேன். பரவாயில்ல, அந்த மக்களை ஏமாற விடக்கூடாதுக்காக தான் நான் இந்த வந்திருக்கிறேன். சரியோ, நான் அவ்வளவு தூரம் அவங்களை ஏமாத்தி போட்டீங்க. நீங்க அவ்வளவு உங்களுக்கு ஒரு ஃபோன் நிரப்புறது இல்லை, உடனே கூப்பிட்டு எங்களை கதைச்சு படிவாத நிரப்பி சரி டைம் பார்த்தாண்டா இல்லை உங்களுக்கு பேட்டி கொடுக்குறதுக்கு அவ்வளோ டைம். ஒவ்வொரு நாளும் வந்து 2 போட்டு பேட்டி கொடுக்குறதுக்கு எடுக்கிற டைமை எங்களை கூப்பிட்டு கதைச்சு ஒரு ஃபோன் நிரப்புறதுக்கு எடுத்துருக்கலாம். முதல் அனுபவம் சொல்லி தட்டி கழிக்கிறீங்க. ரிஜெக்ட் சிம்பிளா சொல்லிட்டு போறீங்க. உங்களுக்கு இந்த தேர்தல் முக்கியம் இல்லாத, ஆனா உங்களுக்கு கிராமங்கள் மட்டங்கள் இருக்கிற எங்களுக்கு இது முக்கியமான தேர்தல். கிராம மட்டங்கள் எவ்வளவு தேவைப்பாடுகள் இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு அதிகாரியை எங்கள் சும்மா ஒருங்கிணைப்பு எங்களோட டிவிஷன்ல நடக்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு நாங்க போக முடியாம இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அதிகாரிகள் மத்தியில அவை தங்களுக்கு ஏற்றாக்களை கூப்பிடுன்னு. அப்ப நாங்கள் அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு. நான் உள்ளூராட்சி தேர்தலில் போனா எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தெரிய வரும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நான் நின்று நான் கட்டாயம் நான் இதுக்கு போவேன். எனக்கு ஒரு இது இருந்தது. கடைசியில ஏமாத்தி போட்டு இப்ப சிம்பிளா கையை விரிச்சிட்டு சொல்றீங்க புல விட்டுட்டேன்னு என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்க ஊடகத்துலதான் அரசியல் செய்யறீங்க. உங்களை நம்பி நாங்கள் எப்படி வர முடியும்? நான் அதான் ஊடகத்திலேயே வந்து உங்களை கேள்வி கேட்கிறேன். அதுக்கு பிறகு நான் சரி டாக்குமெண்ட்ஸை தாங்கன்னா அதுக்கு பிறகு சட்டம் கழிக்கிறீங்க. டாக்குமெண்ட்ஸ் உங்களோட கட்சியில நான் நிக்க விரும்பவே இல்லை. உறுப்பினரா நீங்க அண்டைக்கு உடனே இவ்வளவு விமர்சனங்களை தாங்கின கௌசல்யா என்ன அண்டைக்கு இந்த நோமினேஷன் ஃபைல் எல்லாம் டேட் முடிஞ்ச பின்னேரம் சொல்லப்படுது அரசியல் இருந்து நான் விலத்துறேன். உங்களை பேக்காடுறீங்களா? இப்ப நாங்கள் எப்படி உறுப்பினர் ஃபார்ம்ல சைன் பண்ணி இருக்கிறோம். கௌசல்யாவை செயலாளர் ஆயிட்டு அர்ச்சனாவை தலைவர் ஆயிட்டு தான் நான் சைன் பண்ணி இருக்கிறேன். அப்ப என்ன நாங்கள் உங்களை ஏற்றுக்க முடியும்? எங்க செயலாளர் எங்க கட்சி எங்க வந்து நாங்கள் கடிதம் தாரது உங்களை ஹோட்டல் ஹோட்டலா தாடுறதா? அப்படி இன்னும் கடைசியான சாவச்சேரிக்கு வந்து நான் உங்களை சந்திட்டேன். அப்பதான் இந்த போன் நம்பரை பண்றீங்க, போன்ல கலைக்கிறாண்டு. ஏன் என்னோட நேரம் கலைக்க உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் இல்லை. பிரதானி அரசாங்கம் எடுத்த முடிவுகள் குறித்து அமைச்சரவையின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதற்காக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேர, நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட அரசியல் பிரமுகர் அருண் தம்பிமுத்து இன்றைய தினம் மதியம் கைது செய்யப்பட்டுள்ளார். நிதி மோசடி பிரிவினரால் பாசிக்குடா பகுதியில் வைத்து அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு முதலீட்டாளர் ஒருவரிடம் இருந்து 4 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தினை மோசடி செய்த குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து மோசடிக்கு இலக்கான வெளிநாட்டவரின் முறைப்பாட்டுக்கு அமைய அருண் தம்பிமுத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு விடயம் சார் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு வவுனியா பிராந்திய அலுவலகத்துக்கு பயணம் செய்வதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளது. வடமாகாண மக்கள் அதிகளவில் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளமையினால் அவர்களுக்கான துரித சேவைகளை வழங்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிப்பது பொருத்தமானது என கடந்த ஜனவரி 31ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கமைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் முன்மொழியப்பட்டுள்ள யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் இம்மாதத்திலேயே நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 4ஆம் தேதி இலங்கைக்கு தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை தொடங்க உள்ளார்.
நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் 4 முதல் 6 வரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் இந்திய பிரதமரின் வருகையின் போது கொழும்பு மற்றும் அனுராதபுரத்தில் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமருடன் வெளியுறவு அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், வெளியுறவு செயலாளர் மற்றும் பிற மூத்த இந்திய அதிகாரிகள் வருகை தரவுள்ளனர். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி கொழும்பில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசுநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடாத்த உள்ளார். மேலும் மோடி அனுராதபுரத்துக்கு சென்று புனித ஸ்ரீ மகாபோதிக்கு வழிபாடு நடத்தவும், இந்திய அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் இலங்கையில் பல திட்டங்களை தொடங்கி வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவதை உறுதி செய்ய போலீசாருக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் வருகைக்கான ஆயத்தமாக இன்றைய தினம் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் அதிகாலை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் தொடர் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இன்றைய தினம் அதிகாலை குறித்த கடற்பகுதியில் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பில் சட்டவிரோதமாக ஒளி பாய்ச்சி கடற்தொழிலில் ஈடுபட்ட ஒருவர் படகுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கட்டைக்காடு பகுதியை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கைது செய்யப்பட்டவர் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாணம் நேரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை சட்டத்தின் முன் நிறுத்துகின்றமை சட்டத்தின் பழி வாங்கலா என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி கூறியது போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டங்கள் விரைவில் வெலிக்கடை சிறையில் நடத்தப்படலாம். ஏனெனில் அவர்களில் பலர் சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும். பலரின் முகவரி மாற்றப்பட்டு வெலிக்கடை அவர்களின் முகவரியாக மாற்றப்படும். முன்னாள் அரசியல் பிரமுகர்களுக்கு எதிரான தற்போதைய சட்ட நடவடிக்கைகளில் மக்கள் சக்தியின் தாக்கம் தெளிவாக தெரிகின்றது. மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளமையினாலேயே ஊழல் அதிகாரிகள், மோசடி செய்பவர்கள் மற்றும் திருடர்களை எங்களால் பிடிக்க முடிகின்றது என்று குறிப்பிட்டார். யாழில் இலங்கை தமிழரசு கட்சியின் நெடுந்தீவு பிரதேச சபைக்கான வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது இன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் நெடுந்தீவு 11ஆம் வட்டார பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள், கட்சியினுடைய ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர். நெடுந்தீவு பிரதேச சபை 8 வட்டார உறுப்பினர்களையும் 5 போனஸ் உறுப்பினர்கள் அடங்கலாக 13 உறுப்பினர்களையும் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களில் இருந்து பிறப்புச் சான்றிதழ்களின் அசல் நகல்களை கொண்ட வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. குறித்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று மீண்டும் பரிசீலிக்கப்பட்ட போது மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் முகமது லாஃபர் தாஹிர் மற்றும் KP பெர்னாண்டோ ஆகிய நீதியரசர்களால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு சான்றிதழ்களின் அசல் நகல்களுடன் வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வது தொடர்பாக நீதிமன்றத்தில் இணக்கம் எட்டப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களுடன் தொடர்புடைய உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகள் மீண்டும் நாளை வரையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பல உள்ளூராட்சி மன்றங்களின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றில் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன.
இதன்போது வேட்புமனுவுடன் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படுதல் என்ற நிபந்தனை பூர்த்தி செய்யப்படாமை தொடர்பாக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அவை அல்லாத ஏனைய விடயங்களால் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான தீர்மானம் நாளைய தினம் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுவரையில் அதனுடன் தொடர்புடைய உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை நீடிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகள் இன்றைய தினம் பிற்பகல் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மீள ஒப்படைக்காத 42 பேர் குறித்து விசாரணை நடத்தவுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைய தினம் பிற்பகல் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கூறியதாவது: துப்பாக்கிகளை மீள ஒப்படைக்காத நபர்கள் தற்போது உயிருடன் இருக்கின்றார்களா அல்லது அவர்கள் நாட்டில் வசிக்கின்றார்களா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும், துப்பாக்கிகளை ஒப்படைக்காதவர்கள் மீது விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். திருகோணமலை நிலாவெளி போலீஸ் பிரிவில் சீருடை அணிந்த போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பாக 5 சந்தேக நபர்களும் ஒரு பெண் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவமானது மார்ச் 31ஆம் தேதி நடந்துள்ளது. ஒரு குழுவினர் போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிப்பதை காட்டும் காணொலி ஒன்று வெளியாகியிருந்தது. சம்பவம் தொடர்பாக நிலாவளி போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு விசாரணைகளை மேற்கொண்டு அதே நாளில் ஒரு சந்தேக நபரை கைது செய்து திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் நிலாவளி போலீஸ் நிலையம் விசாரணைகளை மேற்கொண்டு நேற்றைய தினம் ஒரு பெண் சந்தேக நபரையும் 5 சந்தேக நபர்களையும் கைது செய்தது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 20, 21, 22, 28, 35 மற்றும் 45 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் நிலாவளி பகுதியினை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களை கைது செய்ய நிலாவளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை நிலாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அடம்போடை பகுதியில் தலைக்கவசம் அணியாமல் மற்றும் அதிக சத்தத்தை எழுப்பியவாறு மோட்டார் சைக்கிளில் சென்றோரை கைது செய்ய முற்பட்ட போக்குவரத்து போலீசாரின் கடமையை செய்யப்படாது இளைஞர் குழு ஒன்று தடுத்திருந்தது. அதோடு போலீசாரின் தொலைபேசியையும் சேதமாக்கி அட்டகாசம் செய்திருந்தனர். மேலும் போக்குவரத்து போலீசாரை அந்த இளைஞர் குழு அருகில் உள்ள வீடொன்றுக்குள் இழுத்து சென்று பூட்டி அடைத்து வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதானி விடயத்தை அரசியலாக்குவது இந்தியா மற்றும் இலங்கையின் ராஜதந்திர உறவுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதானி திட்டத்தை பணம் தூண்டியதாக கூறப்படும் அரசாங்கத்தின் கருத்தை அவர் மறுத்துள்ளார். அத்துடன் பணம் எடுக்கப்பட்டதாக யாராவது கூறினால் பணத்தை யார் கொடுத்தார்கள் என்பதையும் குறிப்பிட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது இவ்வாறான விடயங்களை அரசியலாக்க வேண்டாம் என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கைகளுக்கு இணங்க இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் இலங்கை இந்திய உறவுகளை வலுப்படுத்துவதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை எரிசக்தி ஒத்துழைப்பில் அரசாங்கம் இந்தியாவுடன் தொடர்ந்து பணியாற்றும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்திய விக்ரமசிங்க திட்டங்களை நிறுத்துவதற்கான எந்த ஒரு முடிவும் சரியான காரணங்களால் நியாயப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ராஜங்கனியே சத்தாரதன தேரரை சங்க சபையில் இருந்து நீக்குவதற்கு இலங்கை ராமஞ்ச மகா நிக்காயாவின் செயற்குழு தீர்மானித்திருக்கின்றது. ராஜங்கனியே சத்தாரதன தேரர் யூடியூப் சேனலை நடத்தி சமூக ஊடகங்களில் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் அண்மையில் பெரும் சர்ச்சை உருவாகியது. இந்த விவகாரம் குறித்து இலங்கை ராமஞ்ச மகா நிக்காய விசாரணை நடத்தியதாகவும் அதன்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.